அந்த உணர்வை புரிந்து கொண்டுதான் என்னுடைய ஆசிரியரை நான் என்னுடைய நாட்டிற்கு வரவேற்க சென்றிருந்தேன் என்றார் துபாய் மன்னர் என்கிற அந்த மாணவராக அவர் பேசிய உணர்வை பார்க்கும்போது, அடடா, ஒரு ஆசிரியரை இப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி நம்முடைய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் பெருமையை சேர்த்த தமிழர்களின் தலைப்பாக கௌரவமாக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய அக்னி சிறகுகளில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், என்னுடைய மனமாற்றத்திற்கும் என்னுடைய விஞ்ஞான தெளிவிற்கும் ஒரு முக்கியமான காரணக்கர்த்தா என்னுடைய ஆசிரியரான சாலமன் ஐயாத்துரை என்கிற ஒரு கிறிஸ்தவர் தான் என்னுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் அடித்தளமாக இருந்த ஒருவர் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை எவ்வளவு தூரம் மதித்திருக்கிறான், அதனால் எவ்வளோ பெரிய உயரத்திற்கும் அடைந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அதெல்லாம் படித்த பிறகு தான் இன்னும் ஆசிரியர்கள் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை எனக்கு ஏற்பட்டு போனது. அதை விட அடிப்படையாகவே எனக்கு ஆசை. அதனால தான் ஐயா அவர்கள் சொன்னபோது, நான் நேற்று கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்திருந்தேன். இருந்தபோதிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசிரியர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவருடைய புத்தகத்தை பெறுகின்ற அல்லது வெளியிடுகின்ற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தாமதமாயிருச்சு வர வழியில். அது காரணம் சென்னையினுடைய டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம அமைச்சர்கள் வண்டிகள் வேகமாக வந்துவிடும், நம்ம மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் மெதுவாகத்தான் வர முடியும். அப்படிங்கிறதால கொஞ்சம் தாமதமாகிருச்சு. அதுக்காக என்னுடைய வருத்தங்களை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தபோதிலும் இவ்வளவு ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய அல்லது அழுத்தமான ஒரு தொடர்பு நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். சென்ற தேர்தலில் இந்த ஆசிரியர்கள் தான் வந்து ரொம்ப தகுந்தவர்கள் அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பும் முடிவும் உண்மையும் அதுதான். அதனால் எப்போதுமே இந்த தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் பணிக்கு எந்த அரசாங்க அலுவலகத்தினரும் நம்பி, இன்னும் வங்கி ஊழியர்களை, அவ்வளவு பொருளாதாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற வங்கி ஊழியர்களிடம் கூட அந்த பொறுப்பை கொடுப்பதில்லை. ஆனால் அதை நம்பி அந்த ஆசிரிய வர்க்கத்திடம் மட்டும்தான் மக்களுடைய ஓட்டு எண்ணுகிற அந்த பணியை கொடுக்கிறது. அப்போ அந்த சென்ற முறை அந்த ஓட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஆசிரியர்கள், அந்த பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் ஓட்டு போட முடியாது. அதனால் அவங்க ஏற்கனவே போஸ்டல் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக அவங்க போட்டு அனுப்புவாங்க. சென்ற தேர்தலில் போஸ்டல் ஓட்டுகள் எண்ணப்படும் போது, போஸ்டல் ஓட்டுனாலே முழுக்க ஆசிரியர்கள் போடுகிற ஓட்டுகள் தான், அதை பிரித்து அந்த எண்ணிக்கை பார்த்தால் 99% ஆசிரியர்களுடைய ஓட்டு எண்ணிக்கை இன்றைய ஆட்சியை தீர்மானித்திருக்கிறது. அப்படிங்கும்போது ஆசிரியருக்கும் இன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரடியான நெருக்கமான நெஞ்சார்ந்த ஒரு தொடர்பு மிகவும் மெய்சிலிர்க்க வைத்தது. அந்த மெய்சிலிர்ப்பை நீங்களும் இன்று மாலை கலைஞர் அவர்களுடைய உரையின் மூலமாகவும் அனுபவிப்பீர்கள். அதற்காகத்தான் இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு இந்த மாநாடு கூடியிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கூட ஒரு மனமகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு புத்தக கவிஞனாக இருந்த என்னை இன்றைக்கு உலகமே பார்க்கின்ற ஒரு வித்தக கவிஞனாக மாற்றிய அந்த திருவுள்ளம், அது என்றுமே என்னுடைய வாழ்நாளில் நட்சத்திர எண்ணிக்கையில் என்னுடைய ஆயுள் ரேகை அழியும் வரைக்கும் நான் நன்றிக்குடனோக இருக்க வேண்டிய ஒரு நபர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதாவது அவருக்கு வந்து நான் சென்ற முறை கூட என்ன ஒரு அன்பு, ஒரு பாசம் அப்படின்னா, அவருக்கு கொடுக்காத அன்பளிப்புகளே கிடையாது, அவருக்கு செய்யாத சிறப்புகளே எல்லாரும் எவ்வளவோ பேர் செஞ்சுட்டாங்க. ஆனால் நான் போன முறை போனபோது நான் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு பாருங்கள், ஒரு இவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். போன முறை நான் போன தேதி ஆடி 18ஆம் தேதி. ஆடி 18 நம்ம ஊர்லெலாம் வந்து காவேரி வெள்ளத்தை திறந்து விட்டு அங்கெல்லாம் மணல் பரப்பில் நம்மலாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்வோம், அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அந்த தினத்தில் எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது முதல்வரை சந்திக்கிறதுக்கு. இப்போ நம்ம முதல்வரை பார்க்க போகிறோம், ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதால என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஒரு விஷயத்தை யோசித்து எடுத்துகிட்டு போனேன். இது வரைக்கும் அதை வந்து யாருமே அவர் கொடுத்துருக்க முடியாது. அவர் வந்து அவர் எடைக்கு எடை தங்கம் கொடுக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். எது வேணாலும் அவர் கொடுத்திருக்கிறார்கள். நான் கொண்டு போன ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு போனேன். மிகவும் கர்வமாக கூட நான் அதை சொல்லுவேன். அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 2 ரூபாய்க்கு பொரி. ஆடி 18 அன்னைக்கு நம்ம எல்லோரும் பொரி சாப்பிடுவோம், வெல்லம் கலந்து பொரி சாப்பிட்டு நம்ம உறவினர்களோடு கொண்டாடுவோம். எனக்கு அவர் வந்து என்னுடைய ஒரு உறவினராக தெரிந்தார். நம்முடைய உறவினர்களுக்கு நம்ம வந்து ஆடி 18 அன்னைக்கு பொரி செஞ்சு அவல் கலந்து அதில் தேங்காயெல்லாம் போட்டு கொண்டே கொடுப்போம்ல, அப்படி ஒரு உணர்வோடு நான் அதை வந்து தயங்கி கண்ணன் வீட்டுக்கு போன குசேலன் பொரி எடுத்துகிட்டு போனானா, அது மாதிரி நானும் ஒரு குடுவையில் அந்த வெள்ளைப்பொரி எடுத்துக்கிட்டு போய் தமிழகத்தினுடைய முதல்வர் இன்னைக்கு எல்லோருமே பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த அவ்வளோ பெரிய ஒரு நபரை போய் அந்த டப்பாவை திறந்து, ஐயா நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. திறந்தா உள்ளே வந்து வெள்ளைப்பொரி இருக்குது. அதை பார்த்தவர் அவ்வளோ ஒரு அன்பா அதை அப்படியே ஒரு கையை அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார்.
அந்த 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 ரெண்டு நொடிகளுக்குள் இருந்த ஒரு அன்பின் பரிமாற்றம் இருக்கு பாருங்க, அது ஒவ்வொருத்தரும் உணரும் போது மட்டுமே தான் அந்த மகிழ்ச்சி நம்ம மனசுக்குள்ள ஏற்படும். ஒரு சாதாரணமாக வந்து ஒரு 2 ரூபாய் பொறி கொண்டு வந்து கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல், அந்த 2 ரூபாய்க்குள் இருந்த விலை மதிக்க முடியாத அன்பை உணர்ந்த ஒரு முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அப்படிங்கிறதான் நம்மை போன்ற தமிழ் பற்றாளர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷமே இன்று மாலை நேரில் உங்களை வந்து வாழ்த்தி சிறப்பிக்கவிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியும் உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு, இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பினை எனக்கு அளித்த பாவலர் அவர்களுக்கும் அவருடைய பற்றாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வணக்கம். நான் வித்தக கவிஞர் அவர்களை பற்றி காலையிலே வரவேற்புரையிலே நீண்ட நேரம் பேசிவிட்டேன். ஆகவே இப்பொழுது அவர் எதிரே பேசவில்லை. வித்தக கவிஞர் அவர்கள் நம்ம சமுதாயம் அவரே சொல்லிக்கிட்டார். நான் காலையில் சொன்னதை அவரே இப்போ சொன்னார். உங்கள் அம்மா பற்றிலாம் நான் பேசினேன் காலையில். இப்போ மிக அற்புதமான அந்த உரையாற்றியிருக்கிறார். அவர்கள் அவர் புத்தகம் வெளியிட வேண்டிய புத்தகத்தை நம்முடைய அமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நம்முடைய எம்பி அவர்கள் முந்தி செல்ல வேண்டும் என்று சொல்ல காரணத்தினால, அதன் காரணமாக இப்பொழுது அவர்கள் நம்முடைய அழகரசன், பாவலர் அழகரசன் எழுதிய புத்தகத்தினை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த புத்தக ஆசிரியர் பாவலர் அழகரசன் அவர்களை சிறப்பு செய்கின்ற வகையிலே விஜய் அவர்கள் இப்பொழுது அவருக்கு முன்னாடி போட்டுவார். அன்பு நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக இந்த இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு மேபே நடராஜன் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாட்டிற்கு தலைமையேற்கும் வாய்ப்பை வழங்கிய